ஸ்பிரிச்சுவல் ஜோதிடம் டிவி நேயர்களுக்கு உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு என்னுடைய குருநாதரை நான் வணங்குகிறேன். ஓம் குருப்யோ நம. நற்பவி நற்பவி நற்பவி. ஓம் காஞ்சிவாசாய வித்மகே சாந்தரூபாய தீமகே தன்னோ சந்திரசேகர பிரச்சோதயாத். என்னுடைய ஆத்மார்த்த தெய்வமான மகா காளியை வணங்குகிறேன். ஓம் காளிகாசாய வித்மகே மசான வாசின்ன தீமகே தன்னோ அகோர பிரச்சோதயாத். அன்பு நேயர்களே, இப்பொழுது நான் சொல்லப் போகின்ற இந்த பதிவின் மூலமாக நீங்கள் தெரிந்து கொள்வது என்னவென்றால், பொதுவாக 9 கிரகங்களிலே சூரியன் முதலாக 9 கிரகங்கள் இருக்கிறது. அப்படிப்பட்ட வகையிலே அந்த சூரியனும் சனீஸ்வரன், சனிக்கு மட்டும்தான் ஈஸ்வரன் பட்டு பெற்றிருக்கு, அந்த சனீஸ்வரனும் எப்பொழுதுமே இந்த சூரியன் சனி இரண்டும் பகை கிரகங்கள் என்று சொல்லப்படுகிறது. அப்பேற்பட்ட வகையிலே இப்பொழுது வரும் காலிலே வருகின்ற 13/2/2024 முதல் 13/3/2024 வரை சரியாக ஒரு மாத காலம், அதாவது மாசி மாதம், தமிழ் மாதத்தில் பார்க்கும்போது மாசி மாதம் முழுவதுமாக அந்த சூரியனாகப்பட்டவர் மகரத்திலிருந்து கும்பத்திற்கு செல்கிறார். அந்த கும்பத்திலே ஏற்கனவே சனி பகவான் வீற்றிருக்கிறார். அப்பொழுது இந்த சூரியனும் சனியும் 2 கிரகங்களும் சேரும் பொழுது இந்த 12 ராசிகளுக்கும் என்ன பலன்கள் கிடைக்கும், பொதுவான பலன்கள் என்ன என்றதை விரிவாக நான் சொல்ல இருக்கிறேன். அந்த வகையிலே பார்க்கும்பொழுது இப்பொழுது பொது பலனை சொல்கிறேன். ராஜகிரகம் என்ற வரிசையிலேயே சூரியன் அழைக்கப்படுகிறார். அப்பேற்பட்ட சூரியன் சிம்மத்துக்கு அதிபதி, சிம்ம ராசிக்கு அதிபதி. அந்த சிம்ம ராசிக்கு அதிபதியான சிவன் அம்சம் கொண்டவர், சிவன் அம்சம் கொண்டவர் அந்த சூரிய பகவான் சனீஸ்வர பகவான், சனீஸ்வரர் பகவானுடைய கும்பம், கும்பம் என்பது சனியோட வீடு, மகரம் கும்பம் இரண்டும் சனியோட வீடு. அதிலே கும்பத்தில் சனி பகவான் வீற்றிருக்கிறார். அந்த சனி பகவானுடன் இணைந்திருக்கிறார். இப்பொழுது இணைந்திருக்கும் பொழுது என்ன மாதிரி பலன்கள் நாட்டுக்கு நடக்கப் போகிறது, பொது பலனாக சொல்லப் போகிறேன். சூரியன் சனி சேர்க்கை மிகவும் ஆபத்தானது என்று சொல்லப்படுகிறது. அது பகைப்பெற்ற கிரகங்கள். பகைப்பெற்ற கிரகங்கள் பார்க்கும்போது ஒருவருடன் போரிட்டு கொண்டு தான் இருப்பார்கள், சதா சர்வகாலமும் போரிட்டு கொண்டு தான் இருப்பார்கள். அந்த போர்க்குணம் கண்டிப்பாக நாட்டு மக்களிடையே இந்த காலகட்டங்களிலே வந்திருக்கும். ஒருவர் மேல் ஒருவர் குறை சொல்லிக் கொள்வது, ஒருவர் மேல் ஒருவர் விமர்சனம் செய்து கொள்வது, இதற்கு அடுத்தபடியாக சண்டையிட்டு கொள்வது, சச்சரவை வளர்த்து கொள்வது, இதெல்லாமே நடக்கும் இந்த சூரியன் சனி சேர்க்கை மக்களிடையே மட்டுமல்ல, ஆன்மீக பெரியோர்கள், கலைஞர்கள், அரசியல்வாதிகள், இப்பேற்பட்ட பிரபலமானவர்கள், இவர்கள் எல்லாம் கூட இந்த காலகட்டத்திலே சண்டையிட்டுக் கொள்வார்கள், கண்டிப்பாக சண்டையிட்டுக் கொள்வார்கள். இதுவும் அல்லாமல் இந்த சூரிய சனி சேர்க்கை மிகவும் பொல்லாது என்று சொல்லப்படுகிறது. எந்த வகையில் என்று பார்த்தால், சூரியன் நெருப்பு கிரகம், சனி மழை கிரகம், மழைக்கோள் மழை கிரகம் என்று சொல்லப்படுகிறது. அப்போது இரண்டும் சேரும் பொழுது மிகவும் கடுமையான பலன்கள் மக்களிடையே ஏற்பட இருக்கிறது. எப்படி என்றால், நீர் வற்றி போகும் அளவிற்கு நீர் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வர இருக்கிறது. அது உடலிலே நோயாக உண்டாகலாம், அல்லது குடிநீர் பற்றாக்குறை ஏற்படலாம், நீர் இருக்கும் இடமெல்லாம் நீர் குறைந்து அதனுடைய பற்றாக்குறை ஏற்பட்டு மக்களுக்கு கஷ்டங்கள் நேரலாம், இதெல்லாம் நடக்கும். அதே போல் சூரியனால் நெருப்பால் விபத்து ஏற்படும், பல வகையிலே தீயால் பல காடுகள் வனங்கள் எல்லாம் அழியக்கூடும். அங்கங்கே உள்ள ஆலயங்களிலே ஓமம் வளர்த்து விசேஷ அபிஷேகங்கள், நல்லா கேட்டுங்க, விசேஷ அபிஷேகங்கள் செய்யணும். இறைவனுக்கு அபிஷேகங்கள் செய்து ஆராதனை செய்து ஓமங்கள் வளர்த்து இறை வழிபாடை மக்களிடையே பரப்பி வந்தால் இந்த சூரியன் சனி சேர்க்கை பலன்கள் குறைந்து மக்களுக்கு நல்லது தான் செய்யும் என்பதை இந்த பதிவு மூலம் சொல்லிக்கொண்டு, இது பொதுவான பலன்களாக சொல்லிக்கொண்டு, அடுத்ததாக சூரியன் சனி சேர்க்கை கும்பத்தில் ஏற்பட்டிருக்கு, அதனுடைய பலாபலம் தான் சொல்லிட்டு வரேன். அந்த வேலை பார்க்கும்போது இப்போது விருச்சிக ராசி பற்றி சொல்ல போகிறேன். விருச்சிக ராசி பார்த்தீங்கன்னாக்கா 4ஆம் இடத்துக்கு வந்திருக்காங்க. விருச்சிகத்துக்கு 4ஆம் இடம். 4ஆம் இடம் என்ன? அஷ்டமத்தில் பாதி, அர்த்தாஷ்டமம் அப்படின்னு சொல்லப்படுது. அப்போ 4ஆம் இடத்துல இந்த சூரியனும் சனியும் சேர்ந்திருக்கும் போது இந்த விருச்சிக ராசிக்காரங்களுக்கு என்னென்ன பலன்கள் ஏற்பட போகுதுன்றது தான் இப்போ சொல்ல போகிறேன். 4ஆம் இடம்ன்றது பொதுவாக வீடு, மனை, வாகனம், தாயார், கல்வி, உறவினர்கள், நண்பர்கள், ஆரோக்கியமாக இருக்கிறது, நம்முடைய சுகஸ்தானம் சொல்லப்படுது. இதெல்லாமே 4ஆம் இடத்தை சொல்லக்கூடியதான். அப்போ அந்த 4ஆம் இடத்துல சூரியன் சனி ஏற்கப்பட்டிருக்கும் போது பெரும்பாலும் கெடுபலன்கள் தான் ஏற்படும்.
ஏன்னா அர்த்தாஷ்டமம் இல்லையா, அஷ்டமத்தில் பாதி அஷ்டாத்தம். அதனால் வீடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள், மனை வாங்கி போட்டிருப்பீங்க, அது கொஞ்சம் விற்கிறதுக்கு லேட் ஆகும், அது ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து சேரும். இப்போ நீங்கள் இடம் உதாரணம் சொல்லணும்னா, இடம் இங்கே வாங்கி போட்டிருப்பீங்க, கவனிக்காமல் விட்டுருப்பீங்க, வேலி போட்டிருக்க மாட்டீங்க, யாராவது வந்து அத்துமீறி அதில் இருப்பாங்க, அதோடைய பிரச்சனை வந்து சேரும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், முடிச்சுட்டு இருந்த காலகட்டத்தில் இடம் வாங்கி போட்டிருந்தீங்கன்னா ரொம்ப நாள் அப்படி இருந்தால், அதை பயன்படுத்தாமல் இருந்தாலும், அது விற்காமல் இருந்தாலும் ஒரு வேலி போட்டு வைக்க வேண்டும். இல்லது அடிக்கடி அந்த இடத்த போய் பார்த்துட்டு வரணும். அது நம்ம வீட்டில் இருந்தீங்கன்னா வீட்டில் பிரச்சனைகள் வரும், வீட்டில் தும்பு சஞ்சு வழக்கு வரும். அப்போ வெளியே விட்டு வெளியே அடிக்கடி சுற்றின்னு இருக்கணும், வெளியே போயிட்டு வரணும். இது இல்லாமல் வீடு எதாவது வாங்கியிருந்தால் கூட பாதியில் நின்றுந்தா கூட அதில் பிரச்சனை வரும். சீக்கிரமாக பணத்தை கொடுங்க, அப்போ தான் நீங்கள் வீடு உங்களுக்கு கிடைக்கவில்லை, நான் வேறு யாருக்காக கொடுத்துருவோம் அப்படிலாம் சொல்லுவாங்க. இதெல்லாமே நடந்திருக்கு, நான் பார்த்துருக்கேன், கேட்டிருக்கேன். இது மாதிரிலாம் பிரச்சனைகள் வரும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வண்டி வாகனம் வந்து பழுத ஏற்பாடு ரிப்பேர் ஆகினே இருக்கும். சலிச்சு போயிடுவீங்க, என்னடா இது இப்படியே, சரி புது வண்டி வாங்கலாமான்னு யோசிப்பீங்க. அதெல்லாம் இப்போ தள்ளி போடணும், இப்போ உடனே வாங்கக்கூடாது. நீங்கள் அதை வச்சு ஓட்டின்னு தான் இருக்கணும், ரிப்பேர் பண்ணியிருக்கணும், கவனமாக போகணும், கவனமாக வரணும். இது மாதிரிலாம் பண்ணணும். நண்பர்கள் உறவினர் வகையில் பிரச்சனை வரும்னு சொல்லியிருக்கேன். அப்போ கொடுக்கல் வாங்கல பிரச்சனை கண்டிப்பாக வரும். கடந்த அன்பை முறிக்கும், அப்போ கொடுக்கல் வாங்கல பிரச்சனை வரும். அது கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும், அன்பாக பழகணும், எந்த அத்துமீறி எதுவும் பேசக்கூடாது. சனிச்சச்சு வர மாதிரி தான் ஒதுங்கி போயிடணும், வெளியே அந்த இடத்த விட்டு போயிடணும். அப்புறம் பேசுகிறேன், அப்புறம் பார்க்குறேன், இப்படி சொல்லலாம், தப்பு கிடையாது. இது மாதிரி பண்ணிட்டு வரலாம். இது இல்லாமல் உடம்பும் பார்த்துக்கணும். உடம்பு சுகஸ்தானம்ன்றபோது கெட்டு போயிடும். அப்போ என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக மருத்துவ பரிசோதனை செய்யணும். மாஸ்டர் செக்கப் சொல்கிறோம் இல்லையா, எல்லா உடல் பரிசோதனை செய்யணும். அது நீங்கள் கண்டிப்பாக செய்யணும், உங்கள் ராசிக்காரங்க கண்டிப்பாக செஞ்சுக்கணும். ஏன்னா சுகஸ்தானமும் கெட்டு போயிடும், அந்த அர்த்தாஷ்டமும் அமைஞ்சிருக்கு, சூரியன் சனி சேர்க்கையும் அதில் வந்திருக்கு. அப்போது உடல் பரிசோதனை முழுவதும் செய்யணும். அப்போ அதில் எது மைனஸ் எங்கே ப்ளஸ்ன்னு சொல்லுவாங்க. மைனஸ் இருக்கிற பாட்டுக்கு நம்ம உடனே அதுக்குண்டான டாக்டரை பார்த்து, இப்போ தான் எல்லாத்துக்குமே டாக்டர் வந்துட்டாங்க. அப்போலாம் ஒரே ஒரு எம்பிபிஎஸ் டாக்டர் தான் எல்லாமே பார்ப்பாங்க. இப்போது ஒவ்வொரு உறுப்புக்குமே ஒவ்வொரு டாக்டர் இருக்காங்க. அப்போது எந்த உறுப்பு பாதிக்கப்பட்டிருக்கோ அந்த உறுப்பு நான் டாக்டரை போய் பார்த்து நீங்கள் சரி பண்ணிக்கலாம். இது ஒரு விஷயம், இதெல்லாம் பண்ணிட்டு வரணும். நீங்கள் இது இல்லாமல் கல்வியிலும் கொஞ்சம் தடைகள் ஏற்படும். படிக்கிறகளில் டியூஷன் வைக்க வேண்டியிருக்கும். இது வரைக்கும் டியூஷன் வைக்காதவங்க டியூஷன் வச்சுக்கலாம். இல்லைனா படிப்பு மேம்படுத்தணும் அப்படின்ற போது கவனங்கள் சிதறும், அதுக்காக தான் சொல்ல வருது. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, குரூப் ஸ்டடின்னு சொல்லப்படுது. குரூப் ஸ்டடினா என்ன, வீட்டு பக்கத்தில் ஒரே கிளாஸில் படிக்கிற மாணவரோ மாணவியோ இருப்பாங்க, அவங்களோட சேர்ந்து போய் படிக்கலாம். அப்போ தனியாக படிக்கலாம் கூட, அந்த குரூப்பாக சேர்ந்து படிக்கும்போது நீ நல்லா படிக்கிற நான் அப்படி போட்டி வரும். போட்டி கண்டிப்பாக வேணும், பொறாமல் தான் இருக்கக்கூடாது. அப்போது அந்த போட்டி எல்லாத்துலேயுமே இருக்கிறது நல்லது. அப்போது அந்த கல்வியிலேயே வந்து நீங்கள் உங்களுடைய வகுப்பில் சேர்ந்த மாணவர்களை போய் சேர்ந்து மாலை வேலையில் வீடு பக்கத்தில் இருந்த அவ்வளோ தூரம் இருந்தாலும் போயிட்டு வரலாம், தப்பு கிடையாது. அவங்கள பழகி அவங்களோட போய் படிச்சுட்டு வரலாம். வசதி இருக்கவங்க டியூஷன் வச்சுக்கலாம், வசதி இல்லாதவங்க தான் இதை சொல்கிறேன். இது மாதிரிலாம் பண்ணிட்டு வரணும். இது மாதிரி பண்ணிட்டு வந்தீங்கன்னா துளாராசிக்காரங்களுக்கு இந்த ஏற்பட்ட தடைகள் தாமதம் எல்லாமே விலகிடும். இது இல்லாமல் நல்லா கேட்டுங்க, நீங்கள் வந்து நரசிம்மர் துளாராசியில் பிறந்திருக்கனால நரசிம்மர் வந்து அவர் அந்த ராசியில் பிறந்தவர் தான். அந்த நரசிம்மர் வழிபாடு இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக தேவை. ஏன்னா சனி சூரியன் சேர்க்கும் போது உக்கிரதை வழிபாடு பண்ணுறது நல்லதுன்னு சொல்லியிருக்கேன். அதனால் அந்த லக்ஷ்மி நரசிம்மர் அவர் வழிபாடு பண்ணிட்டு வரணும். சனிக்கிழமை பண்ணிட்டோம், வெள்ளிக்கிழமை பண்ணலாம். நெய் விளக்கு போட்டு வரணும். அவருக்கு துளசி மாலை சாத்தினா நல்லது. பானகம் அவருக்கு ரொம்ப பிடிச்சமானது, அதை இப்போ கலந்து கொடுத்து விநியோகம் பண்ணி சரி பண்ணலாம். அது இல்லாமல் அவங்க கொடுக்குற தீர்த்தத்தை வாங்கி குடிச்சிட்டு வரலாம். இதெல்லாம் பண்ணிட்டு வரணும் நீங்கள். அப்போது நரசிம்மரை வழிபட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா பிரச்சனையும் நல்லபடியாக விலகும். அதே மாதிரி காலை வேளையில் விநாயகர் வழிபடலாம், மாலை வேளையில் ஆஞ்சநேயர் வழிபடலாம். சனிக்கிழமையில் ஞாயிற்றுக்கிழமையில் சிவன் வழிபாடு உகந்தது. அதனால் இந்த சூரியன் சனி சேர்க்கைக்கு உண்டான பரிகாரமாக சொல்லியிருக்கேன். விஸ்வரூப ஆஞ்சநேயர் அது வழிபடலாம், விஸ்வரூப சிவன். அப்போது முன்னாடி காலையில் கோயிலை திறக்கிற தரிசனம் தான் விஸ்வரூப தரிசனம் சொல்லுது. அந்த மாதிரி தரிசனத்தை பார்க்கணும் நீங்கள், அதுதான் விஸ்வரூப தரிசனம். பெருசாக இருக்கணும் சாமி சிலை அப்படிலாம் கிடையாது. முதல் கோவில் காலையில் திறக்கும் போது போய் பார்க்குறது தான் விஸ்வரூப தரிசனம். அது பார்க்குறது நல்லது, அதெல்லாம் நீங்கள் பண்ணிட்டு வரலாம். இது மாதிரிலாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இந்த துளாராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக நல்லதாக நடக்கும். இது இல்லாமல் நீங்கள் தான தர்மம் நிறைய பண்ணணும், தான தர்மம் பண்ணிட்டு வரணும். அப்போ எப்படின்னு கேட்டிங்கனாக்கா, உங்களுக்கு பெரும்பாலும் துணி தான், வஸ்திரம் தான் எடுத்து கொடுக்கணும்னு சொல்லப்படுது. உங்கள் ராசிக்கு துணிமணியை வாங்கி கொடுக்கலாம், ஆணாக இருந்தாலும் பெண்ணாலும். பெரும்பாலும் பெண்கள் கொடுக்குறது நல்லது. விதவையாக இருக்கிற பெண்களுக்கு, விவாகரத்தானவங்க, ரொம்ப கஷ்டப்படுறவங்க, கை குழந்தையோடு இருப்பாங்க, குழந்தைங்க பிச்சட்டுன்னு இருப்பாங்க, அதெல்லாம் ஆராய்ஞ்சு பார்க்கணும். அதெல்லாம் பார்த்துட்டு தான் பண்ணணும். எப்பவுமே உடனே பார்த்து தான தர்மம் பண்ணக்கூடாது. கொஞ்சம் பாருங்கள், நான் உண்மையிலே அவங்க கஷ்டப்படுறாங்க தான் தெரிஞ்சால் கண்டிப்பாக உதவி பண்ணுங்கள், தப்பு கிடையாது. நல்லா இருக்கவங்க தான் உதவி பண்ணக்கூடாது. அப்போது இது மாதிரி பண்ணிட்டு வரலாம். இதெல்லாம் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு நாளுக்கு நாள் அந்த அந்த சேர்க்கையோடைய பலன் குறைஞ்சி கெடுபலன் குறைஞ்சி நல்பலன் தான் ஏற்படும். கிரக வழிபாடு, இறை வழிபாடு, கிரகத்தையும் வழிபடலாம். சனிக்கிழமையில் சனீஸ்வரனை போய் வழிபட்டு வரலாம், எல்விளக்கு போட்டு வரலாம். மாலை வேளையில் உடல் ஊனமற்றவங்களுக்கு கோயிலேருந்து வெளியே வந்தோடனே உடல் ஊனமற்றவங்களுக்கு தான தர்மம் பண்ணலாம். அவங்களுக்கு வந்து சாப்பாடு தண்ணி வாங்கி கொடுக்கலாம், வஸ்திரங்கள் எடுத்து கொடுக்கலாம். இதெல்லாம் பண்ணிட்டு வரலாம்.
அதே மாதிரி சூரியனுக்கு வந்து ஞாயிற்றுக்கிழமையில் சொல்லப்படுது. ஞாயிற்றுக்கிழமையில் அவருக்கு கோதுமை அது இதை வச்சு அகலில் நெய் தீபம் போடணும். நெய் தீபம் போட்டு விளக்கேற்றி வரலாம். சூரியன் ஸ்தலம் போயிட்டு வரலாம். சூரியன் வழிபாடு பண்ணலாம். காலையில் எழுந்து சூரிய நமஸ்காரம் பண்ணலாம். இதெல்லாம் பண்ணுறது ரொம்ப விசேஷம். காலையில் எழுந்தோடனே குளிச்சுட்டு போய் சூரிய நமஸ்காரம் பண்ணிட்டு வரலாம். இந்த சூரியன் சனி சேர்க்கையோடைய பலன் வந்து குறையும், கண்டிப்பாக குறையும். ஏன்னா அது வந்து உண்மையாக சொல்லப்படுது. அந்த காலத்துலேயே சூரிய நமஸ்காரன்றது ரொம்ப பேர் பெற்றது. எல்லாமே சூரியன்கிட்ட எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கூட நீங்கள் சூரியன்கிட்ட கையேந்தி நின்று கும்பிட்டாலே போதும். ஏன்னா அவர் தான் சிவனுடைய அம்சம். அதனால் பகலுக்கு அவர் தான். பகலில் தான் நம்ம எல்லாமே செய்கிறோம். இரவில் ஒன்றும் பண்ணுறதில்ல, பேசாமல் தூங்கிடுறோம். அதனால் அந்த பகலுக்கு அதிபதி தேவையான அந்த கிரகமான சூரியனை வழிபட்டு வருது ரொம்ப நல்லது. சூரிய நமஸ்காரம் கண்டிப்பாக பண்ணிட்டு வரணும். ஆதித்ய ஹிருதயம்னு புக் இருக்குது, அதை வாங்கி படிச்சுட்டு வாங்க. அதில் 15வது ஸ்லோகத்தை கண்டிப்பாக சொல்லிட்டு வரணும். அது சொல்லிட்டு வாங்க. இது மாதிரிலாம் பண்ணிங்களா உங்கள் துளாராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக ஏற்றமிகு பலன் தான் கிடைக்கும்னு சொல்லி நீங்கள் எல்லா நாளும் போய்ட்டு வாழ போகிறீங்கன்னு சொல்லி வாழ்த்தி என்னுடைய உபாசனை நமக்காக வரைக்கும் போனுங்கிறேன். ஓம் மகிஷத் பஜாகி வித்மகி சண்டகஸ்தாய தமகி தன்னோ வாராகி பிரஜோதயாத் வாராகி பரிபூர்ணங்கள் சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.